நீங்க சத்தம் இல்லாம வேலையை பாருன்னு என்னைய சொல்லிட்டு நீங்களே பாத்திரத்தை கீழே போட போறீங்க. இது கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நமக்கு ஏதாவது ஆயிருக்கும். ஆ? இல்ல, நான் பாத்திரத்தை கை தவறி கீழே போடல. நீ அலர்ட்டா இருக்கியான்னு செக் பண்ணு. நீ கில்லிதான், ஒத்துக்கிறேன். அக்கா நல்லா சமாளிக்கிறீங்க. அக்கா ஃபர்ஸ்ட் ஆர்டரே பெரிய ஆர்டர்க்கா, செம்மையா செஞ்சு அசத்திரணும். அப்படி மட்டும் செஞ்சுட்டோம், திரும்ப திரும்ப அந்த கம்பெனி நமக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆமா இந்த ஆமா, அவ்வளவு பெரிய கம்பெனில இருந்து நமக்கு அவ்வளவு பெரிய ஆர்டர் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கலக்கிட்ட ஜெயந்தி. அக்கா ஐயோ, நீ கலக்கிட்ட இந்த ஏந்தோ நமக்கு இது ஆர்டர் கொடுத்தது உண்மையிலேயே பெரிய கம்பெனி தானா? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கா, சென்னையிலே பெரிய பில்டர் இவங்க தான். நம்ம சமையல் மட்டும் இவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, சித்ராவோட படிப்புக்கு, இத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படவே தேவையில்ல. கடவுளே, எந்த சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சு. என் புருஷனுக்கு மொட்டை அடிச்சு நாக்குல வேலை குத்தி காவடி எடுத்து வச்சிருக்கேன். என்ன இது? அக்கா அதான பார்த்து வந்துடுச்சு விஷ ஜந்து. ஆமா, யாருக்காக சமைச்சிட்டு இருக்கீங்க? வேற யாருக்கு? மாமாக்குதா? மாமாவுக்கா? ஆமா. மாமா சாப்பிட்டு முடிச்சதை நான் பார்த்தேனே. ஆமா, எந்த மாமா சாப்பிடுறத பார்த்த? திவாகர் மாமா. கிருப்பா மாமா சாப்பிடுறத பாத்தியா? ஆமா, 2 பேரும் சேர்ந்து தானே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்போ தின மாமா சாப்பிடுறத பாத்தியா? இல்லையே. தின மாமா சாப்பிடுறத பாக்கல, அவருக்காக தான் நாங்க சாப்பிட்டோம். இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே. இவங்க என்னமோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. புரியல, போக போக உனக்கே புரியும். போ. கேக்குதுடி, சத்தமாவே கேக்குது. வந்த வேலை முடிச்சதுல கிளம்பு கிளம்பு. எனக்கு மாமியார் இல்லாத குறைய இவ தீர்த்து வைக்கிறான். தினம் என்ன வேவு பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. ஏன் இந்தோ முத ஆர்டரே நம்மளுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சது? அக்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் கேட்டேன். இந்த கம்பெனியோட சிஇஓ ரொம்ப நல்லவருக்கா. புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், ஹோம் ஃபுட்னு சொன்ன உடனே நானே எதிர்பார்க்கலக்கா, அவர் அப்படியே கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா. சரிக்கா, நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன். இது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போ. உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பத்திரமா போயிட்டு வந்துருவியா? அக்கா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான் என்னோட வேலையே. இந்த மாதிரி டெலிவரி பண்றதெல்லாம் எனக்கு ஒரு புதுசுலக்கா. இருந்தாலும் பார்த்து பத்திரம் இந்தோ. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். நாம எப்படியாவது இந்த ஃபுட் டெலிவரியை நல்லபடியா எடுத்துட்டு போயிட்டோம்னா அதுல வர காசு நம்ம செலவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்க்கா. இந்து, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி ஆயிட்டே. இந்து, எனக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறியே. அக்கா, என்னக்கா இது? நான் எப்பவுமே உங்களை என் அக்காவா தான் பாக்குறேன். அக்கா, இதுல உங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்ல, சேர்ந்தாப்புல இன்னும் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்க்கா. அதனால எப்படியாவது இதை நம்ம நல்லா பண்ணணும்க்கா. நீ ரொம்ப நல்ல இந்து, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி, லேட் ஆயிட்டு இருக்கு, நீ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துரு, சரியா? சரிக்கா. அக்கா, இங்க வச்சே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சத்தம் வந்துச்சுன்னா தேவையில்லாத சந்தேகம் வரும். அதனால கொஞ்சம் தூரம் வண்டியை தள்ளிட்டு போய் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரி இந்து, சரி இந்து, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா, வரேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?
எத்தனை நாளாடா தெரியுங்க? ஏய், உங்களை தாண்டா கேட்கிறேன். நல்லா 3 வேளையும் மூக்கு முட்டை கொட்டிக்கிறீங்கல்ல, செலவுக்கு பணமும் வாங்கிட்டு போறீங்கல்ல, ஒரு சாதாரண ஆளை கூட உங்களால் தூக்க முடியல. இல்லண்ணே, ஊருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டானே. ஊருக்குள்ள தர்றது ரொம்ப கஷ்டம்ண்ணா. என்னடா என்கிட்ட கதை சொல்றீங்க? அப்படின்னா பெரிய ஆளு இல்லைண்ணே, உங்களுக்கு தெரியாதுண்ணே. ஊருக்குள்ள அவன் மாசுண்ணே. இங்க இருந்தா தூக்கிறோம்ண்ணே. ஊருக்குள்ள எங்களால மட்டும் இல்லைண்ணே, உங்களால கூட. தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே, நிஜமா தான் சொல்றேன். அவனை உங்களால கூட தொட முடியாதுண்ணே. ஓ, அப்படியா? என்னால கூட முடியாதா? அண்ணே 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 அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, தெரியாம பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, கொஞ்சம் கருணை காட்டுங்கண்ணே அண்ணே, ப்ளீஸ்ண்ணே, உங்க காலில் விழுந்து கஞ்சி கேட்குறேண்ணே அண்ணே அண்ணே, ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் கருணை காட்டுங்கண்ணே அண்ணே 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 அண்ணே, ப்ளீஸ்ண்ணே அண்ணே 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 எப்படி நான் அவனை தூக்குனீங்க? வா. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஏய், என்னடா சொன்னீங்க? இந்த நாய் இருக்க இடத்துல இவனை தொட முடியாதா? இங்க இருந்து எடுத்துக்கணும் பாத்தியா? கஜா, இந்த கிருபாக்காக என்ன வேணா செய்வேன், இவனுக்காக நானும் என்ன வேணா செய்வேன். ஒரே ஒரு போன். எப்படி காலில் வந்து விழுந்தான் பாத்தியா சிவமணி? ஏய் வா. ம்